நீங்க சொல்லுங்க, அவர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு உங்களுக்கு பதில் இருக்கா? நீங்க ஏன் நீதிமன்றத்துக்கு போல, நாங்க இத்தனை குவாரிகளை மூடி இருக்கிறோம்னு சொல்லி சார் புள்ளிவிவரங்களோட சொல்றாரு. சரி, முதல்ல இத பாருங்க, நீங்க ஜூம் பண்ணிக்கோங்க. இல்ல, இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்து புதுசா போறீங்க. குற்றச்சாட்டுக்கு பதில் தான். கடந்த அண்ணே அமைதியா இருங்க, பதட்டப்படாதீங்க. இல்ல 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 இல்ல, அவர் பதட்டமெல்லாம் ஆகல. இல்ல இல்ல, நீங்க பதில் மட்டும் நேரடியா சொல்லுங்க. இது சரியான அணுகுமுறை இல்ல, இது தவறு. நான் சொல்றேன் 5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் எப்போது தீர்வை கொடுக்காமல் விளக்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்காரோ அப்போதே அவர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார். அவர் தீர்வு தானே விளக்கமா சொல்றாரு. நாங்க மூடி இருக்கோம்னு சொல்றாரு, நீதிமன்றத்துக்கு போயிருக்கேன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், குவாரியை மூடி இருக்காங்க, நீ தீர்வு தானே. வழக்க சொல்றேன், குவாரியை மூடி இருக்காங்க, அதுதான் தீர்வு. அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களுடைய தீர்வு தானே. தீர்வு என்பது பூட்டியது தீர்வுதான். இருங்க, நான் பேசுறேன். இல்ல இல்ல, உட்காரு, கீழ உட்காருங்க. இருங்க, கீழ உட்காருங்க. அண்ணன் பேசுவார், அடுத்து அண்ணன் பேசுவார். நான் பேசுறேன். அண்ணன் மனோ தங்கராஜ், இருங்க, ஆரோக்கியமான விவாதம், ஆரோக்கியமா கண்ணியமான வார்த்தைகள் வேணும். கண்ணியமான வார்த்தைகள் தொடர்ந்து பேசணும். 3 பேருக்கு. அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கருங்கல் குவாரியை யார் மூடியது? வழக்குப்பட்டது எப்ப போட்டீங்க வழக்கு? யார் குவாரியை மூடியது? நட்டாலம் குவாரிக்கு என்ன வழக்கு போட்டீங்க? நட்டாலம் குவாரிக்கு ஊர் மக்கள் உங்களை அணுகிய போது நீங்க கருங்கல் பேச மாட்டாங்க. கருங்கலுக்கு யாரு கோர்ட்டு பண்ண? யார் நீதிமன்றத்துக்கு? நான் தான் நீதிமன்றம். கருங்கல் கேஸ் நீதிமன்றத்துக்கு சென்றவன் நான். கருங்கல் குவாரி நட்டாலம் குவாரி வழக்கில் நட்டாலம் குவாரி வழக்கில் ஒரே ஒரு கேள்வி பேச விடுங்க. ஒரு நிமிஷம், ரெண்டு பேரும் கருத்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம், ஆர்ஜிபி கருத்து கேட்கணும். ஒரு நிமிஷம் பேசிட்டே இருக்காரு. இல்ல இல்ல, அவர் அண்ணன் பேசியிருக்காரு, நீங்க பதில் சொல்லிருக்கீங்க. ஒரு நிமிஷம்.